அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நான் இன்றைக்கு எடுத்திருக்கிற டாபிக் உயிர். இப்ப இந்த உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட். ஏன்னா இந்த உலகம் தோன்றியதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இதனுடைய ஆராய்ச்சிகள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஆனா இப்படி ஒரு தொடர் ஆராய்ச்சியில இப்ப நாமும் உள்ள வந்திருக்கோம். ஆனா இப்போ ஏன் நமக்கு இந்த தொடர் ஆராய்ச்சிகள் தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உயிரை பற்றிய நமக்கான சில புரிதல்கள் இருக்கு இல்லையா? அது போதுமானதா இல்லை என்பதனால இதனுடைய தொடர் ஆராய்ச்சிகள் நமக்கு தேவைப்படுது. இப்ப நடைமுறையில சாதாரணமா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உயிர் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, இதுக்கு 2 விதமான விடைகள் சொல்லலாம். ஒரு விடை மெய்ஞானத்தினுடைய அடிப்படையில சொல்லலாம். இன்னொரு விடை விஞ்ஞானத்தினுடைய அடிப்படையில சொல்லலாம். 2 விதமான விடைகள் இருக்கு. இந்த உயிர் என்றால் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடை. பொதுவா மெய்ஞானம் என்ன சொல்லுது உயிரை பற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர் என்பது ஆன்மாவின் ஒரு அதிசய சக்தி என்று மெய்ஞானம் சொல்லுது. மெய்ஞானம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, உயிர் என்பது ஆன்மாவின் அதிசய சக்தி. இப்ப நாம இந்த பாடத்திட்டங்களுக்குள்ள வந்திருக்கிறோம் இல்லையா? அத்தியாத்ம யோகம் என்ற இந்த பாடத்திட்டத்துல. இப்ப நம்ம ஆன்மா அப்படின்னா நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆன்மா ஒன்றுதான். அது பரமான்மா, பரமாத்மா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நிறைய ஆன்மாக்கள் இருக்கிறதா பார்க்க கூடாது இல்லையா? அப்ப அந்த ஆன்மாவினிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல் தான் இங்க சக்தின்னு சொல்றோம். ஆன்மாவினிடத்திலிருந்து வெளிப்பட்ட ஆற்றல், அதாவது அந்த இறைவனிடமிருந்து வெளிப்பட்ட சக்தி. அப்ப இந்த சக்தி தான் இங்க நம்ம உயிர் என்று பார்க்கிறோம். இப்ப இந்த சக்தி தான் இந்த உலகமா இருக்கு, இந்த பிரபஞ்சமா இருக்கு. அப்ப இந்த சக்தியில பல்வேறு மாற்றங்கள் நடக்குது இல்லையா? ஒரு சக்தி அப்படியே இருக்கிறது இல்லையா? இப்போ நீரை நாம நெருப்புல காய்ச்சும் போது அது நீராவியா மாறிடுது. அப்ப இந்த மாதிரி மாற்றங்கள், ஒரு ஆற்றலை வேறு ஒரு ஆற்றலாக மாற்ற முடியும். ஆனால் அந்த ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படிங்கிற அறிவியல் உண்மையோட நம்ம பொருத்தி பார்க்கும்போது, இங்கு படைக்கப்பட்ட இறைவனுடைய ஆற்றல், இறைவனுடைய சக்தி ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் அது மாறுதலுக்கு உட்பட்டு கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப நான் எடுக்கிற சப்ஜெக்ட் மிகப்பெரிய சப்ஜெக்ட். ஏதோ அந்த 1/2 மணி நேரத்துல முடிச்சிருவேன்னு நினைக்காதீங்க. அப்படி முடியாது. இது தொடரும். ஆனாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் ஒரு சிறு விளக்கம்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதை பற்றி ஒரு கடல் அளவு சப்ஜெக்ட் பேசியிருக்காங்க. நிறைய விஞ்ஞானிகளும் சயின்டிஸ்டும் இதை ரிசர்ச் பண்ணி இதற்கான நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த நூல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மில்லியன் கணக்குல வித்திருக்கு. வெளிநாட்டு எழுத்தாளர்களுடைய நூல்கள் எல்லாம் பல மில்லியன் கணக்குல வித்திருக்கு. அதனால வெளிநாட்டினர்கள் எல்லாம் பணக்காரர்களா இருக்காங்க. நாமெல்லாம் ஏழையாவே இருக்கோம். என்ன காரணம்? நாம வாழத் தெரியாம வாழ்றோம். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, புத்திசாலிகளா வாழ்றாங்க. ஏன்னா உண்மையில இந்த உயிரும் மற்ற விஷயங்களையும் நம்முடைய சனாதன தர்மம் சொன்ன மாதிரி, நம்முடைய சாஸ்திரங்கள் சொன்ன மாதிரி வேறு எந்த அறிவியல் அறிஞர்களும் சொல்லவே கிடையாது, சொல்லவும் முடியாது. ஆனா ஏன் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய சாஸ்திர விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்படலை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்வி முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஆங்கிலேயர்களுடைய விஷயங்களை தானே நம்ம முன்னிறுத்துறோம். இப்ப நம்ம படிக்கிற பாடங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க. குழந்தைங்களுக்கு நம்ம படிக்க கொடுக்குற சப்ஜெக்ட் எல்லாமே எல்லாம் சயின்ஸ் சப்ஜெக்ட் பூரா அந்த சயின்டிஸ்ட் சொன்னாரு, இந்த சயின்டிஸ்ட் சொன்னாரு அப்படின்னு தான் நம்ம படிக்கிறோமே தவிர, இந்த ரிஷி சொன்னாரு, இந்த முனிவர் சொன்னாரு அப்படின்னு நம்ம ஏதாவது படிக்கிறோமா? அந்த மாதிரி ஒரு படிப்பு நம்ம குழந்தைகள் நம்ம கொடுக்கறது இல்லை இல்லையா? அப்ப நாமளும் இப்ப எப்படி படிச்சுட்டு வந்திருக்கோம்? அப்படித்தானே படிச்சுட்டு வந்திருக்கோம். இப்ப நாம படிச்சுட்டு வந்த பாடத்திட்டங்கள் மட்டும் என்ன ரிஷிகள் சொன்ன பாடத்திட்டங்களே படிச்சுட்டு வந்தோம்? இல்லை இல்லையா? நாமளும் இந்த அறிவியல் அறிஞர்கள் சொன்ன விஷயங்களை தான் படிச்சுட்டு வந்திருக்கோம். அப்ப அந்த அடிப்படையில இப்ப நான் 2 விஷயங்கள் சொன்னேன் இல்லையா? மெய்ஞானிகள் சொல்லுகின்ற உயிரானது இறைவனின் ஆற்றல், பரமனின் ஆற்றலாக இந்த உயிரானது வெளிப்பட்டு இந்த உலகமாக விரிஞ்சு இந்த உலகத்துல பல்வேறு படைப்புகளுக்கு காரணமாக இருக்கிறது. அந்த படைப்புகள் தான் பஞ்சபூதங்களினுடைய அடிப்படையில் இங்கு நிகழ்கின்றது.
அந்த பஞ்சபூதங்களின் அடிப்படையில் நிகழ்கின்ற படைப்பிலே பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படுகின்றது. அந்த பல்வேறு மாற்றங்களின் விளைவாக பல்வேறு உயிரினங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பல்வேறு உயிரினங்களின் படைப்பினிலே பரிணாமம் நடைபெறுகின்றது. அந்த பரிணாம வளர்ச்சியும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டு இருப்பதனால அறிவாற்றல் மாறி மாறி காணப்படுவதையும் நாம் நடைமுறையில் பார்க்கிறதுனால்தான் ஒரு அறிவு தாவரம் முதல் 6 அறிவு மனிதன் வரை அறிவிலேயும் மாறி காணப்படுகின்றான் என்ற பல விஷயங்களை நம்ம ஆராய்ந்து இதே ஆன்மீக விஷயங்களாக நான் உங்களுக்கு நிறைய கொடுத்திருக்கிறேன். ஏற்கனவே இந்த அத்தியாத்ம யோக பாடங்களை படிக்க வருகின்ற மாணவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஒரு விடை இந்த மாதிரி மெய்ஞானிகளுடைய கருத்துப்படி இங்கு பரமன் மட்டும்தான் இருக்கின்றான், இறைவன் மட்டும்தான் இருக்கின்றான். அவனிடமிருந்து வெளிப்பட்ட அவனுடைய ஆற்றல் இந்த பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்ற பல்வேறு படைப்புகளும் அவனுடைய ஆற்றலின் மாறுபாடுகள், வேறுபாடுகள் என்றுதான் நம்ம இங்க பார்க்கணும். ஏன்னா ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாற்றத்திற்கு உட்படுகின்றது என்று நம்முடைய மெய்ஞானம் சொல்றது. இப்போ இதை அறிவியலறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, கருத்து முதல்வாதிகள் என்று நமக்கு பேர் வச்சிருக்காங்க. கருத்து முதல்வாதிகள் அப்படின்னா நாம ஒரு கருத்தை சொல்றோம், அப்ப இந்த கருத்து தான் சரி அப்படிங்கிறதாக ஆன்மீக அடிப்படையில நம்முடைய சனாதன தர்மத்துல ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம் அப்படிங்கிறத சயின்டிஸ்டுங்க கருத்து முதல்வாதிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த கருத்து முதல்வாதிகள்ல என்ன பண்றாங்கன்னா, சில முற்போக்கு சிந்தனைவாதிகள் உள்ள வராங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க, மத கோட்பாடுகளை உள்ள நுழைச்சுக்கிறாங்க. மத கோட்பாடுகளை இந்த மெய்ஞானத்துல கொண்டு உள்ள நுழைச்சுக்கிட்டு இப்ப அவங்க என்ன சொல்ல வராங்க, இப்போ இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதம் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் அவனுடைய உயிரை ஊதினான். அது இஸ்லாம் சொல்லுது, ரூஹ் அப்படின்னு சொல்லுது. இஸ்லாம்ல ரூஹுன்னா உயிர்னு அர்த்தம், ஆன்மா உயிர் என்று அர்த்தம். அப்ப இங்க இறைவன் முதல்ல ஆதாம் அண்ட் ஏவாள படைக்கிறான். முதல்ல ஒரு உருவத்தை படைக்கிறான், மண்ணால படைக்கிறான். மண்ணை எடுத்து ஆதாமை ஏவாளையும் படைக்கிறான். ஆதாம் ஏவாளை படைச்சிட்டு அவனுடைய உயிர் காற்றை எடுத்து ஊதுறான் அந்த மண்ணுக்கு. ஊதின உடனே அது உயிர் பெற்று விடுகிறது. எது உயிர் பெறுகிறது? ஆதாம் உயிர் பெற்று விட்டார், ஏவாள் உயிர் பெற்று விட்டார். அப்ப ஆதாம் ஏவாள் இருவரும் தான் இந்த உலகத்துக்கு முன்னோடிகள். அவர்கள் தான் முதல் மனித சமுதாயத்தின் முன்னோடிகள் என்று இங்கு யார் பேசுறா? மத கோட்பாடுகளின் அடிப்படையில ஆபிரகாம் மதம் பேசுது. ஆபிரகாம்ங்கிறது இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி. ஏன்னா இஸ்லாம் கிறிஸ்துவங்கிறது பிற்காலத்துல தான் பிரிஞ்சுது. ஆரம்பத்துல இஸ்லாம் கிறிஸ்துவம் கிடையாது, ஒரே மதம் தான், ஆபிரகாம் தான் இருந்தது. ஆபிரகாமால் உருவாக்கப்பட்ட மதம். அப்ப இந்த மதம் எல்லாம் இப்படி ஒரு விஷயத்த சொல்லும் போது அதை வழியில வந்தவங்க தானே விஞ்ஞானிகள் பூரா. விஞ்ஞானிகள் எல்லாம் எங்க இந்தியாவுல பிறந்தவங்களா? பெரும்பாலும் நம்ம படிக்கிற புத்தகங்களுடைய விஞ்ஞானிகள் பூரா எங்க பிறந்திருக்காங்க? எல்லாம் வெளிநாட்டுல பிறந்த விஞ்ஞானிகள் தான். அப்ப வெளிநாட்டில் பிறந்த விஞ்ஞானிகளுக்கு சிறு வயதிலிருந்து என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கும்? மத அடிப்படையில் தான் இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கும். அதுல ஒரு சில விஞ்ஞானிகள் இதை கருத்து முதல்வாத அடிப்படையில் வருகின்ற இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் ஆராய்ச்சியில் அவர்கள் சில கருத்துக்களை சொல்லி பல நூற்றாண்டுகளாக அவர்கள் இதுக்கான விடைகளை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இங்க நம்ம என்ன பார்க்கணும், கருத்து முதல்வாதிகளுடைய கொள்கையை எதிர்த்து கடந்த சில 100 வருடங்களாக விஞ்ஞானம் போராடி வருகிறது. ஏன்னா விஞ்ஞானம் மிக உயரிய ஒரு விஷயத்தை நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு போராட்டம் செய்யுது. ஆனா அந்த ஆராய்ச்சி முடிவினால அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மதவாதிகளுடைய கருத்தை கற்பனை வாதங்கள் என்று முறியடித்து விடுகிறார்கள். அது உண்மைதானே? இப்ப மதவாதிகளுடைய கருத்துப்படி அவர்கள் விஞ்ஞானிகள் இது கற்பனை என்று சொல்கிறார்கள் அப்படின்னா நம்ம அதை ஏத்துக்கத்தான் வேணும். ஏன் ஏத்துக்கத்தான் வேணும்? இப்ப யோசனை பண்ணி பாருங்க. இந்த ஆபிரகாம் மதம் என்ன சொல்லுது? கடவுள் ஒருத்தர் இருந்தார், அவர் ஆதாம் ஏவாள் என்று இருவரை படைத்தார், அவருடைய உயிர் காற்றை ஊதினார், ஊதின உடனே அவர்கள் உயிர் பெற்று விட்டார்கள். அப்ப அந்த 2 உயிர்கள் மூலமாக பல்வேறு உயிரினங்கள் தோன்றின அப்படிங்கிற அடிப்படையில இங்க சொல்லப்பட்டாலும் அறிவியல் அதை ஒப்புக்கொள்வதில்லை. கடவுள் எங்க இருந்தார், எப்படி வந்தார், அவர் எப்படி மண்ணுக்குள் படைச்சு மண்ணுக்குள்ள அவருடைய உயிரை ஊதினார், அப்ப இதெல்லாம் ஒரு கற்பனை, இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று அதே விஞ்ஞானிகள் இதை எதிர்த்து போராடி இருக்கிறார்கள். எங்க? வெளிநாட்டுல. அப்ப இவர்களுடைய இந்த போராட்டத்தை அந்த மதவாதிகள் என்ன பண்றாங்க, அதை முறியடிக்க பாக்குறாங்க. மதவாதிகள் நான் சொல்றது இஸ்லாம் கிறிஸ்துவ மதத்தினுடைய முன்னோடிகள். அவர்கள் என்ன சொல்றாங்க, இவர்கள் எப்படி முரண்பாடா பேசுறாங்க, இறைவனுக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகம் உருண்டைன்னு சொன்னவர் என்ன பண்ணாங்க, தூக்குல தானே போட்டாங்க. உலகம் உருண்டைன்னு சொன்னவங்களை உயிரோடு விட்டாங்களா? ஏன்னா அவர் இறைவனுக்கு எதிராக கருத்தை சொல்றாரு, இறைவன் இந்த உலகத்தை
தட்டையா தான் படைச்சிருக்காரு. இவன் என்னமோ கண்டுபிடிச்ச மாதிரி உலகம் உருண்டைன்னு சொல்றான். ஆகவே இவனை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ட்டு மதவாதிகள் என்ன பண்ணிட்டாங்க? அவர்களை தூக்கில் போட்டு விட்டார். அப்ப இங்க இந்த விஞ்ஞானிகள் என்னதான் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா, விஞ்ஞானிகள் வந்து அணு கொள்கையை முன்னிறுத்துறாங்க. அணுக்களை சொல்றாங்க. சிறு சிறு அளவில் அணுக்கள் கூடும்போது அந்த அளவு மாறுதல் உண்டாகின்றன. அப்ப பல அணுக்கள் ஒன்று கூடி ஒரு துணுக்கு உண்டாகும் பொழுது அதன் அமைப்பு வந்து சிக்கலாக மாறி புதிய பண்புகளும் அங்கு அதிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கின்றன. அவ்வாறு அணுச்சேர்க்கையின் ஒரு கட்டத்தில் மிகவும் சிக்கலான அமைப்புள்ள துணுக்குகள், அதாவது கண்ணுக்கு தெரியாத பார்ட்டிகிள்ஸ் தோன்றின. அப்பொழுது பொருள்களிடத்திலே தோன்றிய ஒரு பண்புதான் உயிர் என்பதாக இங்க சயின்டிஸ்ட்ங்க சொல்றாங்க. அறிவாளிகள் சொல்றது உயிரை இப்படி ஒரு கண்ணோட்டத்துல சொல்றாங்க. அப்ப இங்க உயிர் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு விஞ்ஞானிகள் இந்த மாதிரி ஒரு விடை கொடுக்குறாங்க, மெய்ஞானிகள் அந்த மாதிரி ஒரு விடை கொடுக்குறாங்க. அப்ப இந்த மாதிரி இரண்டு முரண்பாடான விஞ்ஞானம் மெய்ஞானம் அப்படிங்கிற விஷயத்துல இப்ப நம்ம உண்மையான மெய்ஞானத்துக்குள்ள நம்ம வரணும் இல்லையா? ஏன்னா மெய்ஞானம் அப்படிங்கிறது மதத்தினுடைய அடிப்படையில் நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டுபிடிக்கவே முடியாது. காரணம் என்ன? மதம் என்ன சொல்லுது? இறைவனை முன்னிறுத்துது. அந்த இறைவனை வந்து அவரவர்கள் மதம் சார்ந்து அல்லாஹ்னாலும் யெகோவானாலும், இப்ப நம்முடைய விஷயத்துல வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொன்னாலும், இப்ப இவரெல்லாம் படைப்புக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்று சொன்னாலும், இப்ப உயிருங்கிற ஒரு விஷயத்த இங்க அறிவியல் உலகம் எப்படி பார்க்குது? அது கண்ணுக்கு தெரியாத ஒரு சூட்சுமமா தான் பார்க்குது. அப்ப இத மெய்ஞானம் என்ன சொல்லுது? அதை சூட்சுமமா தான் அதுவும் சொல்லுது. ஏன்னா அது மட்டும் என்ன, இல்ல கண்ணுக்கு தெரிகிற ஒரு பொருள் என்றா உயிரை சொல்லுது? கிடையாது இல்லையா? உயிரும் வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள் தான் அப்படிங்கறது அதுவும் சொல்லுது. அப்போ உயிர் என்றால் என்ன அப்படின்னா, இயற்கை விஞ்ஞானத்தின் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, படிச்சவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, இந்த கேள்விக்கு அவரவர்களுக்கு தெரிந்த ஏதேனும் ஒரு வகையில விடை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்போ இந்த உலக தத்துவம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய மாறுபட்ட முரண்பட்ட கருத்துகளினால குழப்ப நிலையைத்தான் அடைந்திருக்கிறதே தவிர யாரும் இதற்கு சரியான விடையை இன்றைக்கு வரைக்கும் சொல்லவே இல்லை. அப்ப யாருமே சொல்லாத விடையா இப்போ நான் இந்த உயிருங்கிற டாபிக்ல நான் மட்டும் எப்படிங்க சொல்ல போறேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இங்க நான் எதுவுமே என் சொந்த கருத்தை சொல்ல போறது இல்ல. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப இந்த உயிருங்கிற டாபிக்ல இந்த உலகத்துல யாருமே சொல்லாத கருத்தை நம்முடைய பண்டைய ரிஷிகள் சொல்லி இருக்கிறார்கள். அதை நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நான் இங்க முன்னிறுத்த வரேன். இப்ப நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா, மற்ற இதுவரைக்கும் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இதுவரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்காத ஒரு விஷயத்தை தான் இந்த விஞ்ஞானிகள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா உயிரின் தோற்றத்தை பற்றி மனிதன் பலவாறாக சிந்தித்து வருகிறான். இந்த கேள்விக்கு விடை காண்பதற்கான மனப்பூர்வமான பல முயற்சிகள்ல ஈடுபடுகின்றான். பல தத்துவங்களை ஆராய்கின்றான். அதற்கான அறிவியல் வளர்ச்சியை நாடுகின்றான். அப்ப இந்த இயற்கையெல்லாம் ரொம்ப ஆராய்ந்து பார்க்கின்றான். அப்ப பல பிரிவுகளாக இந்த விஞ்ஞானம் வந்து வகைப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப உயிருள்ளவற்றில ஆயிரக்கணக்கான வகைகள் இருக்கின்றன அப்படிங்கிறதையும் இவங்க பாக்குறாங்க விஞ்ஞானிங்க. ஏன்னா விஞ்ஞானிகளுடைய நடைமுறையில் என்ன இருக்கு? இங்க படைக்கப்பட்டவைகள் கண்ணு முன்னாடி தெரியுது இல்லையா? அப்ப அவைகள்ல வந்து விலங்குகள் பாக்குறாங்க, செடி கொடிகள் பாக்குறாங்க. அதுக்கு இல்லாம மிகச்சிறிய கண்ணுக்கு தெரியாத உயிரணுக்கள்லாம் சில உயிரினங்கள் இருக்கு. இப்போ பாக்டீரியாஸ் இருக்கு, வைரஸ் இருக்கு, அமீபா இருக்கு. அப்ப இது மாதிரி நிறைய உயிரினங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப இந்த அடிப்படையில இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த படைக்கப்பட்ட உயிரினங்கள்ல ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு உயிரினம் வந்து மனிதன் அப்படிங்கிற அடிப்படையா விஞ்ஞானிகளும் ஒப்புக்கொள்கிறார்கள். ஆனா இந்த உயிரினுடைய தன்மை என்ன, அதன் சாரம் என்ன அப்படின்னு இவர்கள் வந்து புற உலக பொருட்களை போல, வெளியே இருக்கிற மற்ற உலக பொருட்களை போல உயிரும் ஒரு பொருளின் ஒரு உருவமா அல்லது மனிதனுடைய அறிவிற்கு அப்பாற்பட்டதா என்ற அனுபவத்தால உணர முடியாத நிலையில அது வந்து ஒரு ஆன்மாவா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு குழப்ப நிலையில இன்னும் போய்கொண்டிருக்கிறார்கள் என்றதை நம்ம பார்க்கிறோம். அப்ப உயிருங்கிற ஒரு விஷயத்த பொருள்மயமானது அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதனுடைய சலனத்தையும் அந்த சலனத்தை கட்டுப்படுத்துகின்ற விதிகளையும் நாம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த இதை நம்ம கட்டுப்படுத்த முடியும். அப்ப உயிர் குடிக்கொண்டுள்ள பொருட்களையும் நம்ம கட்டுப்படுத்த முடியும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அதை நம்ம விருப்பத்துக்கு மாற்ற முடியும். அப்ப உயிர் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பொருள் இல்லை. ஏன்னா ஒரு பொருளா இருந்தா நம்ம வந்து அறிவியல் முன்னேற்றத்தின் காரணமாக நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அதை கொண்டு வரலாம். இப்ப சயின்டிபிக் ரிசர்ச் எல்லாம் எப்படி இருக்கு? எந்த ஒரு பொருளையும் இப்ப நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம கொண்டு வரோம் இல்லையா? இப்ப விஞ்ஞானம் எல்லாம் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு. இப்ப எங்கெங்கயோ நடக்கிற விஷயங்கள் நம்ம இங்கிருந்து கூகுள் மேப்ல பாக்குறோம்.
அப்ப அந்த உலகம்ங்கிற ஒரு பூமிக்குள்ள இந்த இடம் இங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து இங்கிருந்து அதை கட்டுப்படுத்தணும். இப்ப நம்ம இந்தியா பாகிஸ்தான் வார்ல கூட எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு 400 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற இடத்தை இங்கிருந்தே நம்ம பார்த்து அந்த இடத்துல குறிப்பிட்ட இலக்கை நோக்கி நம்ம வந்து ஒரு ஆயுதத்தை கையாள முடியுதுன்னா நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாமே இருக்கு. அப்ப அது பொருள்மயமாக இருந்தா நம்ம என்ன வேணா செய்ய முடியும். ஆனா உயிர் அப்படி பொருள்மயமா இல்ல. அது வந்து நுண்ணியதாக இருக்கு. ரொம்ப சூக்குமமா இருக்கு. கண்ணுக்கு தெரியாம இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இத வந்து விஞ்ஞானிகளும் ஒப்புக்கொள்கிறாங்க. அப்ப அந்த அடிப்படையில இப்ப நாம இந்த உயிரை வந்து ரொம்ப ஆழ்ந்து பார்க்கிறோம் அப்படின்னா, இப்ப உயிரினுடைய தோற்றமும், பரிணாமமும் என்பது எப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உயிர்கள் எவ்வாறு தோன்றின, அது எவ்வாறு பரிணாமம் அடைந்தன அப்படிங்கிற அறிவியல் ஆய்வுகளின் அடிப்படையில உயிரினங்களுடைய வரலாறு, படிமங்கள், மரபியல் மற்றும் பல தகவல்களை பயன்படுத்தி உயிரினங்களுடைய தோற்றம், பரிணாம வளர்ச்சி, வகைப்பாட்டு உயிரினங்களின் பரவல் மற்றும் இனப்பெருக்கம் ஆகியவைகளை கொண்டு இந்த அறிவியல் ஆய்வு நடந்து கொண்டிருக்கு. இப்ப இந்த அறிவியல் அறிஞர்கள் வந்து நம்முடைய பாரத தேசத்துல இந்த விஷயங்களை எப்படி கொண்டு வந்து சேர்த்துறாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்களுடைய படையெடுப்பின் காரணமா தான் நம்முடைய பாரத தேசத்தினுடைய கல்வி முறைகள் மாற்றப்பட்டன. ஏன்னா நாம வந்து பண்டைய ரிஷிகளினுடைய அடிப்படையில வேத கல்வியில வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குருகுல வாழ்க்கையில் இருந்து நம்ம எப்ப வந்து இந்த மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள வந்தோமோ, ஆங்கிலேயர்களுடைய மெக்காலே எஜுகேஷன் சிஸ்டம்குள்ள வந்தோமோ, அப்பவே வெளிநாட்டு அறிஞர்களுடைய கருத்துக்களை தான் நம்முடைய புத்தகத்துல கொண்டு வந்து திணிச்சாங்க. அப்படி திணிக்கப்பட்ட விஷயங்கள்ல வாப்பாரின் அப்படின்னு சொல்லி ஒரு வெளிநாட்டு அறிஞர் இருக்காரு, அறிவியல் அறிஞர். வாப்பாரின் அவர் பேரு. 1922 நம்ம வந்து சுதந்திரம் 1947ல வாங்கணும். 1947ல நம்ம சுதந்திரம் வாங்கணும். 1922ல வாழ்ந்த ஒரு வாப்பாரின் அப்படிங்கிற ஒரு ஆங்கில அறிஞரும், ஹால்டன் அப்படிங்கிற 1929ல வாழ்ந்த வெளிநாட்டு அறிஞர்கள், அறிவியல் அறிஞர்கள் 2 பேரும் இந்த பூமியில் நிலவுகின்ற இந்த சூழலுக்கு ஏற்ப தொடர்ச்சியான வேதி வினைகள் மூலமாக உயிர் தோன்றியது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். 1922, 29 வாக்குல சயின்டிஸ்டுங்க என்ன சொல்றாங்கன்னா, உயிர் எப்படி உண்டாச்சுங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த பூமியில, இந்த புவியில நிலவுகின்ற தட்பவெப்பநிலை சூழலுக்கு ஏற்ப வேதி வினைகள் உண்டானது. அதாவது அவங்க சொல்றது ஆதியில உயிர்கள் உண்டானது பேசுறாங்க. இப்போ இருக்கிற விஷயத்த பேசல. ஆதி உயிர்கள் உண்டானது. முதல்ல இங்க வெறும் பூமி மட்டும் தான் இருந்தது. அந்த பூமியினுடைய தட்பவெப்பநிலை சூழலுக்கு ஏற்ற வேதி வினைகள் மூலமாக இங்க உயிர்கள் தோன்றி இருக்கின்றன அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். அப்ப முதலில் தோன்றிய உயிர் ஏற்கனவே இருந்த உயிரற்ற கனிம மூலக்கூறுகளில் இருந்து உருவாகி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப இங்க அவங்க சொல்ல வர்ற கருத்து என்ன? ஜடப்பொருளிலிருந்து உயிர் பொருள் வந்தது அப்படிங்கறத அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. இது ஒரு அபத்தமா இருக்கு இல்லையா? ஆனா இதைத்தான் நம்முடைய பாடத்திட்டத்துல நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம படிச்சுட்டு இருக்கிறது என்ன படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு ஜடப்பொருளிலிருந்து உயிர் பொருள் வருகிறதுங்கிற ஒரு அறிவியல் விஞ்ஞானி சொல்றான். 1922, 29ல அத உலகமே போற்றுது. உலகமே வரவேற்குது. அந்த புத்தகங்கள் எல்லாம் மில்லியன் கணக்குல விக்குது. இப்பெல்லாம் பில்லியன் கணக்குலயே விற்கலாம். ஏன்னா மக்கள் தொகை கூடிடுச்சு இல்லையா? பில்லியன் அப்படிங்கிறது மில்லியனை விட அதிகம். அப்போ 1000 மில்லியன் தான் 1 பில்லியன். அப்போ 1000 மில்லியன்னா அவ்வளவு லட்சம், கோடி இதெல்லாம் தாண்டி மில்லியன் போய் மில்லியன்ல இருந்து பில்லியன் போகுதுன்னா, அவன் ஒரு கதை விட்ட புத்தகம், ஒரு அறிவியல் அறிஞன் கதை விட்ட புத்தகம் இப்படி பில்லியன் கணக்குல வித்தா அப்புறம் ஏன் அவங்க பணக்காரனாக மாட்டாங்க? ஆனா நம்முடைய வேத ரிஷிகள் சொன்ன புத்தகம் நாம கூட கேட்க தயாரா இல்லையே. யோசனை பண்ணி பாருங்க. நம்முடைய வேத ரிஷிகள், சனாதன தர்மத்தில் வந்த ரிஷிகள் சொன்ன சரித்திரத்தை, சான்றுகளை இந்தியாவில் வாழுகின்ற நாமே அதை காது கொடுத்து கேட்க தயாரா இல்லை. அவர்கள் எழுதிய நூல்களை நாம் படிக்க தயாராக இல்லை. அப்ப எப்படி நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும்? தெரியாதுங்கிறேன் நான். அப்ப எவனோ ஒரு அறிவியல் அறிஞன் முட்டாள்தனமா, மூடத்தனமா ஒரு விஷயத்த சொல்றான். இப்ப ஆன்மீகத்துல வந்து ஒரு விஷயத்த மூடத்தனம்னு மெய்ஞானிகள் சொல்ற விஷயத்த விஞ்ஞானிகள் பேசுறாங்க. விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க? இறைவன் எங்கேயோ இருந்தாராமா, அவர் அப்படியே ஊதுனாராமா, அந்த ஊதுனதுல இருந்து மனிதர்கள் வந்தார்களாமா, என்னையா கதை விடுறீங்க அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றான். ஏன்னா இறைவன் வந்து, அல்லாஹ் வந்து அப்படியே படைத்தார், ஆதாம் ஏவாளை படைத்தார், ஊதினார், ஊதின உடனே அந்த அதுக்கு வந்து ரூஹின் பேரு, அதாவது அரபு மொழியில உயிர் என்று பொருள். அப்ப அந்த உயிரை கொடுத்த உடனே அங்க வந்து ஆதாம் ஏவாள் வந்து விட்டார் அப்படின்னா, அப்ப டைரக்டா ஆதாம் ஏவாள் வந்தாருன்னா மற்ற உயிரினங்கள் எப்படி படைக்கப்பட்டது? இறைவனே படைத்தார் அப்படின்னு மதங்கள் சொல்லுதுன்னா, இது அறிவியல் எப்படி ஒப்புக்கொள்ளாது இல்லையா? மூடத்தனமா இருக்கு. இது எப்படிங்க நடைமுறைக்கு சாத்தியமாகும் அப்படின்னு ஒரு லாஜிக்கா அறிவியல் அறிஞர் யோசிக்கிறான் அப்படின்னா, நாமும் யோசிக்கலாம்.
தப்பு கிடையாது. ஏன்னா நமக்கும் பகுத்தறிவு இருக்கு, அறிவாற்றல் இருக்கு. நாமளும் யோசிச்சு பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான். இது எப்படிங்க ஒரு மனிதன் ஆதாம் ஏவாள் மட்டும் தான் முதல்ல வந்தாங்க அப்படின்னா, அப்புறம் மற்ற உயிரினங்கள்லாம் எப்படி வந்தது? அப்ப இறைவன் தான் படைச்சார் அப்படின்னா, அப்ப எல்லாமே இறைவன் தான் படைச்சிட்டார் அப்படின்னா, அங்க நமக்கு மேல ஒரு இறைவன் இருக்கிறான் அப்படிங்கிற அடிப்படையில நாமெல்லாம் அவனுடைய கருவிகள்ங்கிற அடிப்படையில ஆன்மீகம் போயிட்டு இருக்கு. அப்படித்தானே வழிபாடெல்லாம் இருக்கு. இப்ப தெய்வீக வழிபாடுகள்லாம் என்ன நடக்குது? நாமெல்லாம் இறைவனுடைய கீழ தாசர்கள், இறைவன் நமக்கு தலைவன் அப்படிங்கிற அடிப்படையில் தான் வழிபாடுகள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. ஏன் அப்படி இருக்குன்னா, மதம் சார்ந்த அடிப்படையில நாம் அவ்வாறு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். அப்ப இது மாதிரி மெய்ஞானத்தினுடைய போக்கு இப்படி தவறாக போய்விட்டது. காரணம் என்ன? மதத்தினுடைய அடிப்படையில நமக்கு இவ்வாறு விஷயங்களை சொல்லி நம்மளை குழப்பி வச்சிருக்காங்க. ஆனா நம்முடைய பண்டைய ரிஷிகள் மதவாதிகள் கிடையாது. நம்முடைய பண்டைய ரிஷிகள் சனாதன தர்மத்தின் அடிப்படையில் சாஸ்திரங்களை வகுத்திருக்கிறார்களே தவிர, ஒரு மதத்தின் அடிப்படையில இந்து மதம் இப்படித்தான், இஸ்லாமிய மதம் இப்படித்தான் அப்படின்னு ஒரு மதத்தின் அடிப்படையில எந்த கருத்துக்களும் அவர்கள் முன்வைக்கவே கிடையாது. அப்ப அதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா இங்க அறிவியல் அறிஞர்கள் சொல்ற விஷயம் என்ன? ரொம்ப ஒரு அபத்தமான விஷயம். கனிம மூலக்கூறுகள் பல்வேறு கரிம மூலக்கூறுகள் உருவாக வழிவகுத்தன. ஒரு கனிமத்திலிருந்து கரிமம் என்ற மூலக்கூறுகளாக மாறினதாமா. இந்த கரிம மூலக்கூறுகள் கூழ்ம தொகுதிகளாக மாற்றமடைந்து உயிர்களை உருவாக்கின. அப்ப உயிரினத்தின் தோற்றம் பற்றிய வேதி பரிணாமத்தின் நவீன கருத்துக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டன என்பது எப்ப பார்க்கிறோம்? 1922 இருந்து அறிவியல் அறிஞருடைய கருத்துக்களை நம்ம இன்றைக்கு வரைக்கும் ஏத்துட்டு இருக்கோம். அப்ப உயிரின் தோற்றம் அப்படின்னு பார்க்கும்போது பூமியில உயிர்கள் எவ்வாறு தோன்றின என்பது பற்றிய கேள்வி பல்வேறு கோட்பாடுகளாக வெளிப்பட்டிருக்கின்றன. அவற்றில் மிக மிக முக்கியமானது உயிரற்ற மூலக்கூறிலிருந்து உயிர்கள் தோன்றின. இதுதான் ரொம்ப பாயிண்ட். அப்ப நான் சயின்ஸும் உங்களுக்கு இந்த சாஸ்திரமும் வச்சு நான் இப்ப உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்ற விரும்புறேன். அதுக்காக இந்த விஷயத்தை எடுத்திருக்கேன். அப்போ இங்க உயிரற்ற மூலக்கூறிலிருந்து உயிர்கள் தோன்றினங்கிறது அறிவினர்கள் சொல்லுகின்ற விஷயம். அப்ப இதன் அடிப்படையில பரிணாமத்துக்கு வராங்க. பரிணாமத்துல என்ன சொல்றாங்க? காலப்போக்கில் உயிரினங்கள் இவ்வாறு ஒரு புதிய இனமாக மாறுகின்றன அல்லது வேறுபடுகின்றன. அப்ப பரிணாமம் என்பது மரபியல் மாற்றங்கள் மூலம் நிகழ்கின்ற ஒரு செயல்முறை அப்படின்னு இங்க அறிவியல் பேசுது. இதை டார்வின் தியரி சொல்றாரு. சார்லஸ் டார்வின் என்ன சொல்றாரு? குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் தானே சயின்ஸ்ல நம்ம படிச்சிருக்கோம். சார்லஸ் டார்வின் என்ன சொல்றாருன்னா, இங்க அல்லாவோ யெகோவாவோ அப்படியே உயிரை ஊதுல. இஸ்லாத் என்ன சொல்லுது? அல்லாஹ் உயிரை ஊதுனாரு, ரூஹுங்குது. கிறிஸ்டியானிட்டி என்ன சொல்லுது? யெகோவா. கிறிஸ்டியானிட்டியினுடைய கடவுள் யாருன்னா யெகோவா தான். இயேசு அவருடைய தூதர் தான். இயேசு கிறிஸ்துவர்களுடைய தூதர், அதாவது இறைவனிடத்திலிருந்து வெளிப்பட்ட அவருடைய மகன். அப்படித்தான் கிறிஸ்டியானிட்டி பார்க்குது. அப்ப யெகோவா அப்படிங்கிறவர் தன்னுடைய உயிரை ஊதினார். அப்ப ஆதாம் ஏவாள் உண்டாகி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றத இந்த அறவேக்காடு விஞ்ஞானிங்க என்ன பண்றான்? மறுக்கிறான். அவங்க ஒரு மாதிரி தவறான கோட்பாடையே முன்னிறுத்திட்டோம். மதத்தினுடைய அடிப்படையில அவர்கள் என்ன முன்னிறுத்துறாங்க? கடவுளிடமிருந்து இவர்கள் வெளிப்பட்டார்கள் அப்படின்னு பொதுப்படையா அவங்க சொல்லிட்டாங்க. அத பாமர மக்களுக்கு புரியக்கூடிய நிலையில அந்த காலத்துல சொல்லி இருக்கிறாங்க. அப்படித்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இறைவன் ஒருவன் இருக்கிறான், இறைவனிடமிருந்து இந்த உயிரினங்கள் தோன்றின அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்னிறுத்துவதற்காக அவர்கள் அவ்வாறு கூறியிருக்கலாம் என்று நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆகவே அவர்களுடைய மத கோட்பாடுகளின் அடிப்படையில அவர்கள் இறைவனை முன்னிறுத்துகிறார்கள், இறைவனை மேன்மைப்படுத்துகிறார்கள் என்று நம்ம மதவாதிகளை பார்க்கிறோம். ஆனா இந்த அறவேக்காடு அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பரிணாமத்தை விளக்குகின்ற கோட்பாடுகளின் அடிப்படையில இங்க குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்றான். எவ்வளவு ஒரு மூடத்தனம், முட்டாள்தனமான ஒரு கருத்தை முன்னிறுத்துறான் டார்வின் தியரி. அப்ப டார்வின் தியரியை நம்ம இன்னைக்கு நம்புறோம் இல்லையா? ஏன்? நம்முடைய எஜுகேஷன் சிஸ்டம் டோட்டலி ஃபெயிலியருங்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி கல்வியை நம்ம படிச்சுட்டா நமக்கு டார்வின் தியரி தான் புரியும். ஆன்மீக ரிஷிகள் சொன்னது எப்படி புரியும்? புரியாது இல்லையா? அப்ப இது மாதிரி பரிணாம கோட்பாடுகள் முட்டாள்தனமான கோட்பாடுகளா நம்மிடத்திலே முன்னிறுத்தப்பட்டிருக்கின்றன. இதன் அடிப்படையில் தான் கடவுள்களும் நம்மிடத்திலே குழப்பப்பட்டிருக்கின்றன என்று சொல்லப்படுது. அப்ப இந்த கருத்தின்படி பார்க்கும்போது பூமியில் இருக்கின்ற உயிரினங்கள் யாவும் ஒரு தெய்வீக படைப்பு அப்படிங்கிற அடிப்படையில பார்க்காம ஒரு இயற்கையினுடைய பெருவெடிப்பு நிகழ்வுல பிக் பேங் தியரி, அதாவது முதல்ல இந்த பிரபஞ்சம்ங்கிறது ஒரு பிக் பேங் தியரியில பெருவெடிப்பு கொள்கையில வெளிப்பட்டதாகவும், அந்த பெருவெடிப்பு கொள்கையில இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டதாகவும், அந்த படைக்கப்பட்ட பிரபஞ்சத்திலே பூமி என்ற ஒரு கோள் உண்டாக்கப்பட்டதாகவும், அந்த பூமியிலே உயிரினங்கள் எங்கிருந்து தோன்றின? கனிமங்களிலிருந்து கரிமங்களாக மாற்றப்பட்டு, அதாவது ஜடப்பொருள்களிலிருந்து உயிர்கள் படைக்கப்பட்டன அப்படிங்கிற ஒரு அற்பமான விஷயத்தை அறிவியல் கோட்பாடு முன்னிறுத்துது. இதை இன்றைக்கு வரைக்கும் நம்ம நம்புறோம்.
இன்றைக்கு நம்ம குழந்தைகளுக்கு இதை தான் நம்ம கத்துக் கொடுக்குறோம். இதுக்கு தான் அவங்களை ஏறி விழுந்துக்கிட்டு எங்க கொண்டு போய் சேர்த்துறோம்? பெரிய பெரிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல சேர்க்கிறோம், சிபிஎஸ்இ சிலபஸ்ல சேர்த்துறோம். ஏன்னா அங்க சொல்லிக் கொடுக்குற அறிவியல் தான் இதுதான். இந்த அறிவியல் தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்ப இந்த அறிவியல் கோட்பாடுல லூயிஸ் பாஸ்டர்னு ஒருத்தர் வராரு. 1862 லூயிஸ் பாஸ்டர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய ஊகப்படி முன்பிருந்த உயிரியல் இருந்துதான் மற்ற உயிரினங்கள் தோன்றுகின்றன. அதாவது கிருமி நீக்கம் செய்யப்பட்ட காற்று புகாத குடுவையில் இறந்து போன ஈஸ்டுகளில் இருந்து உயிர் உருவாகவில்லை. ஆனால் காற்று உட்புகும் மற்றொரு குடுவையில் இருந்து ஈஸ்டுகளில் இருந்து புதிய உயிரினங்கள் தோன்றுகின்றன என்பதை அந்த லூயிஸ் பாஸ்டர்ங்கிற அறிவியல் அறிஞர் நிரூபிக்கிறாரு. அவர் 1862 இதை சொல்றாரு, இவங்களுக்கு முன்னாடி. அப்போ 1862 அவர் உயிரினங்களுடைய படைப்பை பற்றி ஆராய்ச்சி செய்யும் போது இங்க நம்ம 2 பேர் வராங்க இல்லையா, அவங்க 2 பேருடைய கருத்துக்களை மறுத்து இந்த மாதிரி அவர் முன்னாடியே சொல்றாரு. அப்ப நம்ம எப்படி பார்க்கும் போதும் இப்ப நாமளே நடைமுறையில பார்க்கலாம். இப்ப நம்ம வீட்டுல கடலை மாவு டப்பாவை போட்டு மூடி வச்சிருக்கோம். கடலை மாவு டப்பாவை போட்டு மூடி வச்சுட்டு அதை 1 மாசமா யூஸ் பண்ணாம ஊருக்கு போயிட்டு திறந்து பாத்தீங்கன்னா அந்த கடலை மாவுக்குள்ள பூரா வண்டு விழுந்துரும். அப்ப கடலை மாவுக்குள்ள எல்லாம் வண்டு விழுந்துருச்சுன்னா அப்ப அந்த உயிரினம் எங்கிருந்து தோன்றியது? கடலை மாவுக்குள்ள இருக்கிற உயிரினம் எங்க தோன்றது? ஒரு ஆண் உயிரினமும் ஒரு பெண் உயிரினமும் அங்க உடலுறவு கொண்டு அந்த இடத்துல வண்டுகளை உருவாக்கிச்சா, அல்லது வேற ஏதாவது முட்டையிலிருந்து அங்க உருவாக்கப்பட்டதா? அப்படிங்கிற ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் போது அறிவியல் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துல ஒரு முட்டை இருந்திருக்கும். அதாவது அந்த உயிரணுக்களுடைய முட்டை கண்ணுக்கு தெரியாம அந்த இடத்துல இருந்திருக்கும். அந்த முட்டையிலிருந்து தான் அந்த வண்டுகள் வந்திருக்குமே தவிர அங்க தானாகவே அப்படியெல்லாம் வண்டுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி உடல் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று அறிவியல் விஞ்ஞானிகள் மறுக்கிறார்கள். அப்ப இதெல்லாம் நான் ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னா, நான் சொல்ல போற டாபிக் ரொம்ப பெரிய சப்ஜெக்டா இருக்கிறதுனால நான் இப்படிதான் தொடங்குறேன். ஏன்னா உங்களுக்கும் இது அறிவியல் ரீதியாவும் ஆன்மீக ரீதியாவும் புரிய வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க யாருங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா இந்த உலகத்தை அழகா கையாளலாம் இல்லையா? அதுக்காக நான் இதை முன்னிறுத்தி சொல்றேன். ஏன்னா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நிறைய தவறான புரிதல்களை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தவறான கண்ணோட்டத்துல நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இங்க படைப்பின் சாரம் பரமனின் அடிப்படையில் இருந்தாலும் அந்த பரமனுடைய தன்மை எப்படிப்பட்டதுங்கிறது தெரியாம இங்க படைப்பை நம்ம விளக்கவே முடியாது. அப்ப படைப்பை விளக்குவதற்கான தகுதி பரமனை பற்றிய புரிதலில் தான் இருக்கிறது அப்படிங்கிறத நம்முடைய மெய்ஞானம் பேசுது. ஆனா விஞ்ஞானம் பரமனையே பேசுறது இல்ல. விஞ்ஞானம் என்ன சொல்றது? கடவுளே ஒருத்தர் இல்லைங்குது. விஞ்ஞானம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இங்க கடவுளே கிடையாது, இங்க இயற்கை தான் கடவுள் அப்படிங்கிறது விஞ்ஞானம். ஆனா நம்முடைய திருமூலர் அழகா சொல்றாரு. திருமூலர் இந்த உயிரை பற்றி சொல்லும் போது, நான் ஒரு மேற்கோள் காட்டிட்டு இன்றைய சப்ஜெக்ட் சிம்பிளா முடிக்கிறேன். இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு காலையில இருக்கு. திருமூலருடைய திருமந்திரம் என்ன சொல்லுதுன்னா, மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆவியின் கூறு 100,000 அப்படின்னு திருமூலருடைய திருமந்திரம் பேசுது. திருமூலர் இந்த உயிரை ஜீவன் அழைக்கிறார், ஜீவன் என்று சொல்கிறார். அப்ப மேவிய ஜீவன் வடிவது சொல்லிடில், உயிரினுடைய வடிவம் என்பதை நான் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பசுமாட்டினுடைய ஒரே ஒரு மயிரை எடுத்துக்குங்க. அந்த மயிரை நீங்க என்ன பண்றீங்கன்னா 100 துண்டுகளா வெட்டுங்க. அப்படி சின்ன சின்ன துண்டுகளா அதை கூறு வெட்டிடுங்க. அப்படி நீங்க 100 துண்டுகளா வெட்டின பிறகு அந்த ஒவ்வொரு கூரையும் அந்த துண்டு துண்டா வெட்டினீங்க இல்லையா, 100 துண்டு வந்துருச்சு மயிரினுடைய துண்டு. அந்த ஒரு துண்டை எடுத்து அதை 1000 திருப்பி வெட்டுங்க. அந்த 100 திருப்பி 1000 மாத்துங்க. அந்த துண்டை 1000 மாத்துனீங்கன்னா அங்க என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. கண்ணுக்கே தெரியாத ஒரு அணு அல்லவா? அது மைக்ரோஸ்கோப்லயும் பார்க்க முடியாது. அதுக்கான காரணங்களும் கருவிகளும் கண்டுபிடிக்கவே இல்லை. அப்போ அந்த உயிரானது ஒரு சூட்சமம், ஆனாலும் அது இருக்கிறது. ஆனால் அதை நம்மால் பார்க்க முடியாது. காரணம் என்ன? கருவி கரணங்கள் நம்ம இடத்துல இல்ல. கருவி கரணங்கள் அப்படின்னா சயின்டிபிக்கல் ரிசர்ச்லயும் இது வரைக்கும் கருவிகள் கண்டுபிடிக்கப்படல. எவ்வளவு பெரிய மைக்ரோஸ்கோப் வச்சாலும் உயிரை பார்க்க முடியாது. நம்ம இடத்துல கரணங்கள் இருக்கு இல்லையா, புலன்கள் இருக்கு, கண்ணு, காது, மூக்கு, அதை வச்சு உயிரை பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப நம்ம இடத்துல அந்த உயிரை பார்ப்பதற்கான உபகரணங்கள் இல்லை, நம்ம இடத்துல இல்லை. ஆகவே உயிர் இல்லை என்று சொல்ல முடியாது. அப்ப உயிர் மட்டும்தான் இருக்கிறது. அப்ப அந்த உயிர் இருக்கின்ற நிலைப்பாட்டை நாம் இங்க உணர வேண்டும். அதை உணரும் போதுதான் இங்கு மனிதன் யார், இறைவன் யார், இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிற மிகப்பெரிய உண்மை நமக்கு இங்க புலனாகும். அந்த உண்மையை உணர்வதற்கு மெய்ஞானத்திலே நம்முடைய பண்டைய ரிஷிகள் சனாதன தர்மத்தின் வழியில் வந்த சான்றோர்கள் தான் இதற்கான விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்களே தவிர வேறு எந்த நூல்களும் இதற்கான விளக்கங்கள் இதுவரை கொடுக்கவே இல்லை.
ஆனால் இதை மனிதர்கள் படிக்க தயாராக இல்லை என்றுதான் நாம் பார்க்க வேண்டியதா இருக்கு என்று நான் இங்க சொல்ல வரேன். அப்போ நீங்க இங்க நல்லா ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும். உயிரினுடைய வடிவம் மிக மிக நுண்ணியது என்பதனால நம்மால் அதை பார்க்க முடியவில்லை. அறிவியல் கருவிகளும் அதை பார்க்க முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயிரை பற்றி நாம் ரொம்ப விரிவாக தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சம் பார்க்க போறோம். அப்போ இன்றைக்கு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, உயிர் என்பது கண்ணுக்கு புலப்படாத ஒரு சூட்சம ஆற்றல். அது இயக்கத்தில் இருக்கு. ஆனா அதை நம்ம பார்க்க முடியாது. அந்த இயக்கம் எப்படி ஒரு உடலுக்குள்ள வந்தா அது எப்படி இயங்க ஆரம்பிக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம இதுல போக போக இன்னும் விரிவாக பார்க்கலாம். இதுக்கு நிறைய நம்முடைய முன்னோர்களுடைய நூல்களை நம்ம முன்னிறுத்தி தான் இதை பார்க்க போறோம். அப்ப இன்றைக்கு நான் நேரம் கருதி இந்த வகுப்பை அரை மணி நேரத்தோட நிறைவு செய்றேன். நாளை வகுப்புல மீண்டும் இதை தொடரலாம். நன்றி. ஓம் தத் சத்.